இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயிலை பற்றி தாங்க. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடியே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. சிவபெருமானுக்கு தில்லையான சிதம்பரத்தில் அவருக்கு உருவான பெயர்கள் பார்த்திங்கன்னா நடராஜர், ஆனந்த நடராஜர், அம்பலக்கூத்தர், திருச்சிற்றம்பலமுடையவர், அம்பலவாணர், திருமூலட்டானேஸ்வரர், கூத்தபிரான், கனக சபாபதி, சபாநாயகர். இரவியார் பெயர் சிவகாமி, சிவகாம சுந்தரி. கோயில் என்று பொதுவாக வழங்கினாலே சைவ சமயத்தில் சிதம்பரம் நடராஜ பெருமானின் கோயில்தான் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாக போற்றப்படுது. ஊர் பெயர் தில்லை, கோயிலின் பெயர் தான் சிதம்பரம். ஆனால் இன்றைக்கு ஊரின் பெயர் மறைந்து கோயிலின் பெயரே ஊரின் பெயராகவும் வழங்கி வருகிறது. தில்லை மரங்கள் அடர்ந்த காடாக இருந்தமையால் தில்லைவனம் என்று பெயர் பெற்றது. இப்போது உள்ள சிதம்பரத்தில் தில்லை மரங்கள் கிடையாது. ஆனால் சிதம்பரத்துக்கு அண்மையில் உள்ள பிச்சாவரத்தில் தில்லை மரங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சிதம்பரத்துக்கு புலியூர் என்றும் நம்ம முன்னோர்களால் அழைக்கப்பட்டிருக்கு. அதையே நம்ம முன்னோர்களால் சிதம்பரத்தை புலியூர் அப்படின்னு அழைக்கணும். அந்த புலியூருக்கான காரணத்தை பற்றி பார்க்கலாமா? முன்னொரு காலத்தில் மத்தியந்தன முனிவர் என்பவர் கடும் தவம் புரிந்து தான் பெற்ற புதல்வருக்கு கல்வி பயிற்சி கொடுத்தார். கல்வி பயிற்சி நிரம்பிய பின்னர் அறிவார்ந்த பல நூல்களை அவருக்கு கற்றுக் கொடுத்தார். அறிவார்ந்த பல நூல்களை கற்றுக் கொடுத்த பிறகு அவருடைய புதல்வருக்கு சிறப்புடைய ஒரு திருத்தலத்தில் ஒரு இறை வழிபாடு செய்யணும் அப்படின்றது அவருக்கு ஒரு இனம் புரியாத ஆசையாக இருந்தது. தான் பெற்ற பிள்ளையின் ஆசையை நிறைவேற்றி வைப்பது தானே ஒரு தந்தையின் கடமை என்பதை உணர்ந்த அந்த மத்தியந்தன முனிவர் அவரை தில்லைவனத்திற்கு செல்லும்படி அறிவுறுத்தினார். தந்தை சொல்வழி நடக்கும் அப்புதல்வர் தில்லைவனத்திற்கு வந்தடைந்தார். அந்த இடத்தில் ஓர் அழகிய தடாகமும் அந்த தென்பக்கத்தில் ஓர் ஆலமர நிழலில் சிவலிங்க திருவுருவமும் இருப்பதைக் கண்டு பெரும் மகிழ்வு கொண்டார். அங்கே ஒரு தவச்சாலை அமைத்து சிவலிங்க பெருமானை பூஜை செய்ய ஆரம்பித்தார். தாம் நாள்தோறும் இறைவனை வழிபாடு செய்வதற்கென்று பறிக்கும் பல நறுமண மலர்களை ஒரு நாள் ஆராய்ந்து பார்த்தார். அம்மலர்களுள் பழையனவும் பழுதுபட்டனவும் இருந்தன. அப்படி இருந்த அந்த மலர்களை கண்டு வருந்தினார். பொழுது விடிந்த பின் மலர்களை கொய்தால் அவை வண்டுகள் ஊதியவனாக ஆகின்றன. இரவிலேயே சென்று பறிப்போம் என்று பார்த்தால் மரம் செறிந்த இந்த காட்டில் வழி தெரியவில்லை. மரங்களில் ஏறினாலும் பனியால் கால் வழுக்குகிறது என அந்த இளைய முனிவர் பெரிதும் வருந்தினார். அந்நிலையில் எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமான் அம்முனிவரின் முன்னே தோன்றினார். ஏன் தோன்றினார் அப்படின்னா, இவ்வளவு இளம் வயதிலேயே இவ்வளவு தவம் செஞ்சு நமக்கு பூஜை செய்கிற அந்த நறுமண மலர்களையும் ஆராய்ஞ்சு பார்த்து அதில் சில பழுதுபட்ட மலர்களை கூட நமக்கு பூஜை செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அந்த நல்ல மனசுக்காக இறைவன் அவருடைய கண் முன்னே தோன்றினார். முனிவர் இறைவனை வணங்கி வாழ்த்தி, ஐயனே, தேவநீரை வழிபடுதல் வேண்டி அடியேன் விடியற்பொழுதில் சென்று மரங்களில் வழுக்காமல் ஏற வேண்டியிருந்ததால் என்னுடைய கை கால்கள் புலியின் வலிய நகங்களையுடைய கைகளாகவும் வழி தெரிந்து செல்வதற்கு பழுதற்ற நறுமண மலர்களை பறித்து கொண்டு வந்து உங்களுக்கு பூஜை செய்வதற்காக எனது கால்களிலும் கைகளிலும் கண்கள் உண்டாதல் வேண்டும் என வேண்டினார். எல்லாம் வல்ல இறைவனும் அவர் வேண்டிய வண்ணம் வரத்தினை தந்து
மறைந்தருளினார். அன்று முதல் அவர் வியாக்கிரபாத முனிவர் என்று அழைக்கப்பட்டார். அதாவது புலிக்கால் முனிவர் என்னும் பெரும் பெயருடையவராய் ஆனார். சிவபெருமானை தாம் விரும்பிய வண்ணம் புது மலர்களால் வழிபாடு செய்து மகிழ்ந்தார். இவ்வாறு புலிக்கால் முனிவர் வழிபட்ட காரணத்தினால் தில்லை வனமாகிய இப்பதி புலியூர் எனவும் வழங்கப்பெற்றதாயிற்று. வியக்கிரபாத முனிவர் உலகியல் பற்றுகளை அறவே நீக்கி எல்லா பொருட்கும் சார்பாகிய இறைவன் ஒருவனையே பற்றுக்கோடாக கொண்டு வாழ்ந்தமையால் இப்பதி பெரும்பற்ற புலியூர் என சிறப்புடையதாயிற்று. இப்படி பல்வேறு சிறப்புகள் கொண்ட நம்ம சிதம்பரத்துக்கு ஒரு ரகசியம் இருக்குது. அதுதாங்க சிதம்பர ரகசியம். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, சிதம்பர ரகசியம் அதெல்லாம் சிதம்பர ரகசியம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சிதம்பர ரகசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தலத்து இறைவன் சபாநாயகரின் அருகில் ஒரு நுழைவாயில் இருக்கும். அந்த நுழைவாயிலின் திரையை நீக்கி தீபாராதனை காட்டுவாங்க. அப்படி தீபாராதனை காட்டும் பொழுது அங்கே திருவுருவம் எதுவும் இருக்காது. தங்கத்தாலான வில்வ மாலை ஒன்று தொங்க விடப்பட்டிருக்கும். அதன் பின் உள்ள ரகசியம் என்னன்னா, வில்வ மாலை ஆகாயத்தை குறிக்கும். ஆகாயம் என்பது முதலும் முடிவும் இல்லாதது. அதே போல தாங்க நம்ம சிவபெருமானும் முதலும் முடிவும் இல்லாதவர். அதுதான் சிதம்பரத்தில் உள்ள சிதம்பர ரகசியம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த அழகான சிற்பங்களும் சிலைகளும் நம்ம சபாநாயகர் சந்நிதிக்கு அருகில் உள்ள அந்த பெருமாளுடைய சந்நிதிக்கு பின்பக்கமாக இருக்குதுங்க. பெருமாளுடைய சந்நிதியையும் நம்ம தில்லை நடராஜருடைய சந்நிதியையும் அவருடைய சிலையையும் காணொலியாக பதிவு பண்ணுறதுக்கும் வீடியோ கேமராக்கள் எடுக்கிறதுக்கும் அனுமதி கிடையாது. அதனால் பெருமாள் சந்நிதிக்கு பின்பக்கம் இருக்கிற இந்த அழகான சிலைகளையும் சிற்பங்களையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த காணொலியில் பதிவு பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லா கண்காணிப்பாளர்களும் பாதுகாவலர்களும் மிக அழகாகவும் அற்புதமாகவும் இந்த கோயிலை பராமரிச்சுக்கிட்டு பாதுகாத்துக்கிட்டு வர்றாங்க. இந்த பகுதி பார்த்திங்கன்னா தில்லை நடராஜர் சந்நிதிக்கு வெளிப்பக்கம் உள்ள நடைபாதை மற்றும் மைதான பகுதி. இந்த மதில் சுவர்களும் கோயில் கட்டிடங்களும் சோழர் காலத்தில் அமைக்கப்பட்டதா நம்ம தில்லை நடராஜர் கோயில் வரலாறில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த கோயிலுக்காக சோழ பேரரசர்கள் பலரும் நன்கொடை வழங்கினதாகவும் ராஜராஜ சோழரின் சகோதரியும் திரு செம்பியன் மாதேவி அவர்களின் பேத்தியுமான இளைய பிராட்டி குந்தவை தேவி இந்த கோயிலுக்கு பல செல்வங்கள் காணிக்கையாக கொடுத்ததாகவும் நம்ம தில்லை நடராஜர் கோவிலின் வரலாறுகளில் குறிப்பிடப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டை மகாராஜாவான சேதுபதி அவர்களும் ஆங்கிலேயர்களும் கூட இந்த கோயில் மறுசீரமைப்பு செய்வதற்கு நன்கொடைகள் வழங்கினதா வரலாறுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட பிரசித்தி பெற்ற மகா புண்ணியஸ்தலமான சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயிலுக்கு வராதவங்க அவசியம் வந்து இந்த கோயிலையும் தில்லை நடராஜரையும் தரிசனம் பண்ணிங்கன்னா மனசுக்கு ஒரு ஆறுதலும் நிம்மதியும் கிடைக்குதுங்க. இதை எதுலேயுமே படித்து தெரிஞ்சுக்கிட்டுலாம் சொல்ல முடியாது, வந்து அனுபவித்து உணர்ந்து தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த கோயிலுடைய தோற்றமும் இதனுடைய அழகும் வந்து பார்ப்பவர்களை வியக்க வைக்கும் வண்ணமாக அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கோயில் ரொம்ப சுத்தமாக இருக்குது. ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன குப்பையை கூட நம்மளால் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு சுத்தமாக கோயிலை பராமரிச்சுக்கிட்டு வர்றாங்க. அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. உள்ளே வந்ததுலேருந்து எவ்வளவு வெயில் அடித்தாலும் மக்கள் நடந்து போகிறதுக்கு நடைபாதை அமைக்கப்பட்டிருக்கு. நடைபாதைனா அந்த எவ்வளோ வெயில் அடித்தாலும் தரையில் சூடு நம்மளுக்கு தெரியாத மாதிரி, அதாவது ஓரளவுக்கு சுடும், ரொம்ப சூடாகாத மாதிரி ஒரு பெயிண்ட் யூஸ் பண்ணி நடைபாதையில் அமைச்சிருக்காங்க. நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா அந்த நடைபாதை உங்களுக்கு தெரியும். எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு கோபுரத்துலேருந்து ஒவ்வொரு சன்னதிக்கு போகிற இடத்துலையும் நடைபாதை மிக அழகாக அமைக்கப்பட்டிருக்குங்க. இது பல கோயில்களில் இல்லை, இந்த மாதிரி மிகப்பெரிய சில கோயில்களில் இருக்குது. இது மற்ற கோயில்லையும் வரணும் அப்படின்றது ஒரு பக்தனா என்னுடைய கோரிக்கை.
புதுசாக கோயிலுக்கு வர்றவங்களுக்காக ஒரு அறிவிப்பு பலகை ஒன்று வச்சுருக்காங்க. வழிகாட்டிகளை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி. இதுதான் அந்த அறிவிப்பு பலகை. இது சிவகாமி அம்மன் சந்நிதிக்கு செல்லும் வழியில் அந்த அறிவிப்பு பலகையை வச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அன்னை சிவகாமி அம்மனுடைய சந்நிதியோட வெளிப்புற தோற்றம். அம்மன் சந்நிதிக்கு உள்ளார புகைப்படம் மற்றும் கேமராக்களுக்கு அனுமதி கிடையாதுங்க. இது வெளியில் வச்சிருக்கிற புகைப்படங்கள் வராகி அம்மன், சிவகாமி அம்மன், விநாயகர், அப்புறம் சித்திரபுத்தருடைய வரைபடம் மற்றும் அவருக்குள்ள வழிபாடு இந்த கோயிலில் இருக்குது. நிறைய கோயில்களில் சித்திரபுத்தருக்கான வழிபாடுகள் இருக்கிறது நம்ம பார்த்துருக்க முடியாது. ஆனால் இந்த கோயிலில் அவருடைய சன்னதியும் அமைஞ்சிருக்குங்க. பஞ்சபூதங்களில் ஆகாயத்தலமாக இந்த சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில் அமைஞ்சிருக்குங்க. மற்ற மாதங்களை விட குறிப்பாக ஐப்பசி மாதத்தில் வர அந்த பூர நட்சத்திர உற்சவ திருவிழா இந்த கோயிலுக்கு மிகவும் பிரசித்தி பெற்றதாக குறிப்பிடப்படுது. உலக நாயகியாக விளங்கும் சிவகாம சுந்தரி அம்பாளை போற்றும் இந்த உற்சவ திருவிழா வருஷா வருஷம் அக்டோபர் 15 அன்னைக்கு கொடியேற்றத்துடன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் அந்த திருவிழாவுக்கு வந்ததில்லை. இப்போ இந்த கோயிலுக்கு வந்து அந்த திருவிழாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் வரப்போகிற காலங்களில் கண்டிப்பாக அந்த உற்சவ திருவிழாவை வந்து பார்க்கணுங்க. இந்த திருவிழாவில் வந்து கலந்துக்கிட்டால் பட்டு வாங்கும் வைபவம் உண்டாகும் என்பது நம்பிக்கையாக விளங்கப்படுது. பட்டு வாங்கும் வைபவம் என்பது திருமணமாவதை குறிக்கிருங்க. தில்லை நடராஜர் கோயிலை பொறுத்த வரைக்கும் சுற்றி வரும்போது பார்க்குறதுக்கு கண்களுக்கு இதமான பச்சை பசேர் என்ற மரங்கள், நடப்பதற்கு ஏதுவான நடைபாதைகள், சுவாசிக்க சுத்தமான காற்று, எவ்வளவு கூட்டம் வந்தாலும் கொள்ளும் அளவிற்கு படர்ந்து விரிந்த நிலப்பரப்பு என அற்புதமான வடிவமைப்பில் கோயிலை அமைச்சிருக்காங்க. இங்கே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கோயிலின் நடுப்பகுதி. இந்த கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் நகர்ந்து போனோன்னா கோயிலுடைய தெப்பக்குளம் அருகிலேயே அமைஞ்சிருக்குங்க. தெப்பக்குளத்துக்கு யாரும் போய் ஆனால் குளிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. திருவிழா சமயங்களில் அந்த மூடப்பட்டிருந்த கதவுகள் திறக்கும் என்பது அங்குள்ள பணியாளர்கள் தெரிவித்தாங்க. இந்த சிதம்பரம் தில்லை நடராஜருடைய திருக்கோயில் அமைக்கப்பட்டிருந்த விதத்தை பற்றியும் அன்னை சிவகாமி அம்மனுடைய சந்நிதியை பற்றியும் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இந்த கோயில் உருவான வரலாறை பற்றியும், இந்த கோயிலுக்கு வருடா வருடம் நடக்கின்ற திருவிழாவை பற்றியும், அந்த திருவிழா நடக்கிற சமயத்திலேயே வந்து உங்களுக்கு காணொளியை பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.